வாக்குகளை சேகரிப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமையான டிவி ரமணா அவர்கள் இப்போது இந்த பயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெரியவர்களோ தாய்மார்களோ உங்களுடைய பொன்னான வாக்குகளும் உங்கள் புனிதமான வாக்குகளும் இரட்டையை சென்று வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கொண்டு கேட்டுக் கொள்கின்றோம். தாய்மார்களோ அருமையான டிவி ரமணா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளெல்லாம் நிறைவேற்றிருக்கின்ற அருமையான டிவி ரமணா அவர்கள் படித்தவர், பண்பாளர், நல்லவர், நாணயமானவர், உங்களுக்காக உழைக்கக்கூடியவர், கூப்பிட்ட பொருளுக்கு ஓடோடி வரக்கூடியவர், நல்லவர். அவருக்கு ஒரு பெண்ணாக நாட்டு மக்களுக்கு எந்த விதமான செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆளுகையுடைய சின்னம் இரட்டையில சின்னம், இரட்டையில சின்னம் வெற்றியின் சின்னம், இரட்டையில சின்னம் இந்த போலியாக்கத்தில் வாக்காளர் பிரிவு சகோதரர் உங்க பெண்ணான வாக்குகளை உங்க புனிதமான வாக்குகளை இரட்டையில செய்து வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டுகோள் கேட்டுக் கொள்கின்றோம். தாய்மான சின்னம் இரட்டை ஜெகன்மூர்த்தி என்ன சொல்கிறாரோ அந்த ஆணை பிரகாரமாக வெற்றி வேட்பாளர் ஜெயிக்க வாக்குகளை சேகரிப்பதற்காக இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த கடம்பத்தூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலே சூறாவளி சுற்றுப்பயணம் காலை முதற்கொண்டு இந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உங்களை நாடே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில நம்முடைய கிராமத்திற்கு வருகை புரியுள்ள அண்ணன் டி ரமணா அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே ஒரு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நம்முடைய இலக்கு 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணன் டிவி ரமணா அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். எதற்காக 50,000 என்று சொன்னால், இன்று இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் குறிப்பாக இங்கே இருக்கின்ற போலிவாகத்து கிராமத்தை சேர்ந்த அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் வலிமையானவர்கள். இப்படை தோப்பின் எப்படை வெல்லும் என்பதற்கிணங்க அவர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகின்ற போது நம்முடைய கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதே போன்று இந்த பகுதியிலே தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த பகுதியிலே படித்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவர் நிச்சயம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதே போன்று தொழிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்நிடத்தில் பொதுமக்களின் சார்பாக ஒரு கோரிக்கை. இங்கே பிரதான விவசாய தொழில் என்று பார்த்தால் சவுக்கு. அந்த சவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் விலை குறையுது, விலை ஏறுது. அதற்கு நிரந்தரமான ஒரு அரசு சார்பாக அந்த பேப்பர் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையை நீங்கள் இங்கே அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் இந்த விதத்திலே வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே சேகரிப்பார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி நாடி வந்திருக்கிறோம். இந்த போலிவாக்கம் கிராம பெரியவர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அத்தனை பேரும் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? சத்தமா சொல்லுங்க. இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை, மறவாதி இரட்டை இலை. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்னம் இரட்டை இலை. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார், மாண்புமிகு டாக்டர் சின்னையா அன்புமணி அவர்கள், அதே போல புரட்சி பாரதம் இயக்கத்துடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன், அதே போல புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், அதே போல தமிழ்நாடு பிஎஸ்பி தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அதே போல பல்வேறு கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய ஆதரவோடு இங்கே தேர்தல் களத்தில் போட்டியிருக்கின்ற எனக்கு நீங்கள் அத்தனை பேரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த விடியா மக்கள் விரோத திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த திட்டங்களையுமே செய்யல. உண்மையான செஞ்சாங்களா? சொல்லுங்க. செய்யாத இந்த ஆட்சி, செய்யாத இந்த எம்எல்ஏ வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் தேர்தல். 5 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க 21 வெற்றி பெற்றாங்க. 5 வருடங்கள் போலிவாக்கம் கிராமத்திற்கு, போலிவாக்கம் பஞ்சாயத்துக்கு, போலிவாக்கம் ஊராட்சிக்கு எந்த திட்டங்களும் கிடையாது. அதிமுக ஆட்சியில் கொடுத்த மிக்சி கிரைண்டர் ஃபேன் கிடையாது, வெளியில்லா கறவை பசுக்கள் ஆடு மாடு கிடையாது, தாலிக்கு தங்கம் கிடையாது, மடிக்கணினி கிடையாது, எதுவுமே இந்த ஆட்சியில கிடையாது கிடையாது கிடையாது. எனவே நீங்கள் இந்த ஆட்சிக்கு ஓட்டு கிடையாது என்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்கு கடன் 10,00,000 கோடி கடன்,
மக்களுக்கு வரி, கரண்ட் பில்லு, சொத்து வரி, வீட்டு வரி, குழாய் வரி, எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க. ஆனால் திட்டங்கள் எதுவும் கிடையாது. கடன் 10 லட்சம் கோடி கடன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்த போலி வாக்குப்படாத பகுதிக்கு வளர்ச்சி கிடையாது. இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆட்சி மாற்றம், இரட்டை இலை ஒன்றுதான் வழி. இந்த விஜி ராஜேந்திரன் எம்எல்ஏவை பார்க்கவே முடியாது, எங்க போறாருனே தெரியாது. அவர் காவேரி ராசபுரத்தில் அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 20 ஏக்கர்ல 120 கோடி ரூபாய்க்கு மண்ணை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதான் நடந்திருக்கிற உண்மை. எனவே நீங்க கவனமாக இருந்து மண் கொள்ளைக்காரர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும். எம்எல்ஏவை போய் நீங்க பார்க்க முடியாது, எம்எல்ஏ வந்து உங்களை பார்க்க மாட்டார். இப்படிப்பட்டவர் தான் எதிர்த்து பக்கம் நிற்கிறார். அவருக்கு நீங்கள் இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் இரட்டைக்கு வாக்களிக்க வேண்டும். எடப்பாடியார் அறிவித்திருக்க திட்டங்கள் அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் 10,000 சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? வேற என்ன சொல்லியிருக்காரு? ஃப்ரிட்ஜ் தெரியுமா? எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்காரு எடப்பாடியார். 2,000 ரூபாய் குலவிளக்கு திட்டம் மாதந்தோறும் பெண்களுக்கு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. மாதம் மாதம் 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுறோம். போலிவாக்கம் பகுதி கிராம மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும். அருமை அன்பண்ணன் பாலயோகி அவர்கள் சேர்ந்த கோரிக்கைகள் அத்தனையும் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிற்சாலைகளில் நமக்கு தான் வேலை வாய்ப்பு, நம்ம ஊரில் இருக்க கம்பெனியில் நம்ம தான் வேலை செய்யணும். அதை நாங்கள் உறுதி செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அந்த சவுக்கு விவசாயிகளுக்கு அந்த பேப்பர் கூழ் தயாரிக்கிற கம்பெனியும் இங்கே தொடங்குவதற்கான நடவடிக்கையும் ஆட்சி மாற்றம் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் கவனமாக இருந்து இந்த போலி வாக்கு பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இரட்டை இலை சின்னம் அதிகப்படியான வாக்கு பெறுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நல்ல உரத்த குரல்ல சொல்லுங்க. இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலைன்னு சொன்னாதானே வேட்பாளருக்கு நல்ல உற்சாகமா இருக்கும். சொல்லுங்க. நம்ம சின்னம்